ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைக்கி எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். மீனா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. வர எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் இருக்கிறாளே, எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தாலும் எது தேர்த்து பேசிகிட்டே இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாக்கா என்னென்னா, வீட்டு பொறுப்பை நான் ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது என்ன பொறுப்புன்னு தெரியுமாமா? சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இதுதான் அவங்களுக்கு வீட்டு பொறுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அம்மா சொல்கிறாங்க, வீட்டு பொறுப்புனா நீ என்ன நினச்ச? சாவி கொத்தை தூக்கி உன் கையில் கொடுத்துருவாங்கன்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா அப்பா சொல்கிறாரு, நான் உன்ட்ட 1000 தடவை சொல்லிட்டேம்மா, நீ அந்த வீட்டில் இருக்க வேணாம், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சொத்துலாம் யாருக்காக? உனக்காக தானே, நான் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறது கூட எனக்கு சரின்னு தான்ப்பா தோணுது, ஆனால் ஜீவா நான் சொன்னால் கேட்கணுமேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா அம்மா சொல்கிறாங்க, நீ தான் சரியான நேரம் பார்த்து மாப்பிள்ளைகிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மூர்த்தி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. பாத்தியா கண்ணா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஐஸு, அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன், ஆனால் நம்ம வீடு ரொம்ப அமைதியாக இருக்குதே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு கண்ணன். அதான் வீட்டில் மீனாக்கா இல்லையே, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்ற பேரில் என்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லைன்னதும் வேலையை நான் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அதனால மீனாக்கா இங்கே இல்லாதது எனக்கு போரிங்காக தான் இருக்குது, அவங்க இருந்தால் ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அப்படியே எனக்கு பொழுது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. உனக்கு பொழுது போகும், ஆனால் எங்களுக்கு காது கிழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். அடுத்ததான் கடையில் நடக்கிறத காமிக்கிறாங்க. தனம் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்கும் பண்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஜீவா இப்போ அங்கே வராரு. கண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாயும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணன் இப்போது கடைக்கு வராரு. கண்ணன் கையில் 50,000 கொடுக்காம ஜீவா கையில் கொடுக்குறாங்க தனம். ஜீவா, நீ கண்ணன் கூட நேராக போய் அந்த ஆளுகளை பார்த்து நல்லா பேசி விசாரிச்சுட்டு நல்லவங்களான்னு பார்த்துட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓவர் அண்ணே, என்னை நம்பி 50,000 கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கண்ணன் கேட்குறாரு. இல்லை சின்ன பையன் கண்ணா, உனக்கு 50,000 என்ன கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க தனம். கண்ணன் சொல்கிறாரு, நான் காலேஜ் படிப்புலாம் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கே போக போகிறேன், இன்னமும் என்னைய சின்ன பையனே சொல்லிட்டு இருக்கிறீங்க அண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவாவும் கண்ணனும் இப்போது கடையிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்ததான் இப்போது கதிர் முல்லையை காமிக்கிறாங்க. கதிர் அவரோட புது கடைக்கு அவரே ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறாரு. முல்லையோட அப்பா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்களே ஒயிட் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கதிர் சொல்கிறாரு, வேலை பார்க்க வரவங்களுக்கு சம்பளம்னு பார்த்தா 6,000 ரூபாய் கிட்ட வந்துடுது, அதனால தான் நானே பேசாமல் வேலையில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறாங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முல்லையும் பெயிண்ட் பண்ணுறாங்க. முல்லையோட அப்பா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. கதிர் முல்லை 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற ரொமான்ஸை பற்றி காமிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.